அக்டோபர் மாதத்திலே, அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உடை அலங்காரங்கள் அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பு, உணவு கலாச்சாரம், இவை அனைத்துமே ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். අපි ඈත්වෙලා හිටියට අපේ දරුවන්ට ඈත්වෙලා ඉන්න දෙන්න හොඳ නෑ. நாங்கள் கடந்த காலங்களிலே பிரிந்திருந்தாலும் எமது பிள்ளைகளுக்கு அந்த பிரிப்பதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க கூடாது. අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තට අපේ දරුවන්ගේ පරම්පරාවට යුද්ධ කරගන්න ඉඩ දෙන්නේ නෑ. எமது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எமது பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த நாங்கள் கூடாது. උතුරේ දකුණ නැගෙනහිර සියලු දරුවන් එකට එකතු වෙන රාජ්‍යයක් බවට මේ රාජ්‍ය අපි පත් කරනවා. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ற அனைத்து பகுதிகளிலுமே உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு தேசிய விழாவாக நாங்கள், தேசிய அரசாங்கத்தின் முடிவுகளாக இதை நாங்கள் முன்னெடுப்போம். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මීට කලින් ආණ්ඩු හැදුනේ ලොකු පවුල් වලින්. இதற்கு முன் அரசாங்கங்கள் அமைந்தது பெரிய பெரிய பணக்கார வர்க்கத்தின் அந்த தேவைக்கேற்ப அவர்கள் தான் தலைவர்கள். තාත්තා අගමැති, අම්මා අගමැති, දුව ජනාධිපති. அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி. එහෙමනේ. அப்படித்தானே? අයියා ජනාධිපති, මල්ලි ජනාධිපති. அண்ணாவும் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාමා ජනාධිපති, බෑනත් ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. පහුගේ ජනාධිපති ඡන්දෙදි උත්සාහ කරා ජනාධිපතිවරුන්ගේ දරුවෝ දෙන්නෙකුත් ජනාධිපති වෙන්න. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே உங்களுக்கு தெரியும், 2 ஜனாதிபதிமார்களுடைய மகன்மார்களும் ஜனாதிபதி அந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். එහෙමනේ. அப்படித்தானே? ඒ කියන්නේ බලය තිබ්බේ කාගාවද? அப்படி என்றால் அதிகாரம் யாருடைய கையில இருந்தது? උඩ ඉන්න පවුල් ගාව තමයි බලය அந்த තිබ්බේ. மேல் மட்டத்திலே இருந்த ஒரு வர்க்கத்தின் கையில தான் அதிகாரம் இருந்தது. හැබැයි මේ රටේ ජනතාව ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் පහුගේ ජනාධිපති ඡන්දෙදි තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முடிவொன்றெடுத்தார்கள். උඩ පවුල් වලින් மேல்மட்ட அந்த வர்க்கத்தில் இருந்து බලය පහළ පවුල් අතර මාරු කරන්න. அந்த அதிகாரத்தை சாதாரண மக்களிட கையிலே வழங்க வேண்டும் என்று. හොඳ නැද්ද? நல்லமா கெட்டதா? නල්ලම්. නල්ලම්. නේද? දැන් අපිට තියෙන මොකද්ද? இப்போ எங்கள் முன்னூர் இருக்கும் දැන් හදලා තියෙනවා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இப்போ எமக்கு முன் சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. අපේ රාමලිංගම් සහෝදරලා, எமது ராமலிங்கம் தோழர், අපේ කුමරන් සහෝදරලා, எமது குமரன் தோழர், අපේ සහෝදරවරු எமது அனைத்தும் தோழர்கள், මේ කිසි කෙනෙක් පවුල් වලින් බලය ආපු අය නෙවෙයි. இவர்கள் யாருமே குடும்பத்தில் வாழையடியாக அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அல்ல. සාමාන්‍ය මිනිස්සුන්ගේ දරුවෝ. சாதாரண மக்களுடைய பிள்ளைகள். මේ ප්‍රදේශයේ අපේ විශාල වැඩ කොටසක් වැඩ කරන இந்த பகுதியிலே நிறைய வேலைகள் செய்கின்றோம். මේ රැස්වීම ලෑස්ති කරන්නත් විශාල වෙහෙසක් දරපු இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட அதிகளவாக பாடுபட்ட අපේ රූබන් සහෝදරය எமது ரூபன் தோழர். සාමාන්‍ය මිනිස්සු අපි. சாதாரண மக்கள் நாங்கள். එහෙනම් දැන් ආණ්ඩුවක් හැදලා තියෙන මොන වගේ ආණ්ඩුවක්ද? ஆகவே ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. எவ்வாறான அரசாங்கம்? අපේ ආණ්ඩුවක්. எமது அரசாங்கம். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මේක කාගේ ආණ්ඩුවද? இது யாருடைய அரசாங்கம்? අපේ ආණ්ඩුව. எமது අපි அரசாங்கம். ඔක්කොගේම ආණ්ඩුව. எமது அனைத்து மக்களுடைய அரசாங்கம். එහෙනම් අපිට අභියෝග කීපයක් තියෙනවා. ஆகவே எங்களுக்கு நிறைய சவால்களும் இருக்கின்றன. පළමු කොටම මේ ග්‍රාමීය ජනතාවගේ දුප්පත්භාවය නැති කරන්න ඕන. முதலாவதாக இந்த கிராமிய வறுமையை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். එහෙම නෙවෙයිද? அப்படித்தானே? හොඳ නිවහසක් නැහැ. சிறப்பான ஒரு வீடு இல்லை, ආදායම් මාර්ග නැහැ. வருமான வழி இல்லை, පානීය ජලය නැහැ. குடிநீர் இல்லை, ගමට එන්න හොඳ පාරක් නැහැ. வீட்டுக்கு வர்றதுக்கான கிராமத்துக்கு வர்றதுக்கான දරුවට பாதை උගන්නන්න இல்லை, හොඳ පාසලක් නැහැ. பிள்ளைக்கு நல்ல ஒரு ஸ்கூல் இல்லை. Keeps your bathroom smelling amazing for 30 days straight. If rooms could talk, they would ask for Godrej Air. எந்த பக்கத்திலும் எமக்கு கஷ்டங்களே இருக்கின்றன. අපේ ආණ්ඩුව எமது அரசாங்கம், අපි ඔක්කොම එකතු වෙලා හදාගත්තු ආණ්ඩුව. நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அமைத்த அரசாங்கம். ක්‍රමානුකූලව පියවරෙන් පියවර படிப்படியாக මේ ප්‍රශ්න ඔක්කොම විසඳන්න ලෑස්ති අපි. இந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க தயாராக இருக்கின்றோம். හොඳද? நல்லமா? අපි ඉස්සරලම මේ අස්වැසුම දෙන ජනතාවගේ දීමනාව අපි වැඩි කරා. நாங்கள்
ஏற்கனவே இந்த நலன்புரி கொடுப்பனவு அஸ்வசும கொடுப்பனவு கொடுப்பதை நாங்கள் நீடித்து அந்த அளவையும் கூட்டியிருக்கின்றோம். අපේ දුප්පත් අම්මා තාත්තගේ දරුවට ඉස්කෝලේ යන්න පාසල් පොත්පත් මිලදී ගන්න විදිහක් නැහැ. எங்கள வறுமைக்குட்பட்ட பெற்றோர்களுக்கு தனது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு அந்த பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. අපි අස්වැසුම ලබන සියලු පවුල්වල දරුවන්ට රුපියල් 6000ක් දුන්න පාසල් පොත් උපකරණ මිලදී அந்த ගන්න. அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதற்காக 6000 ரூபாய் நிதி ஒதுக்கினம் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ඒ විතරක් නෙවෙයි දැන් අපි තීන්දුවක් ගත්තා. ළමයි 300ට වඩා අඩු සියලු පාසල්වල දරුවන්ට රුපියල් 6000ක දීමනාවක් දෙන්න පාසල් පොත් මිලදී ගන්න. அதே போன்று நாங்கள் இன்னொரு முடிவெடுத்திருக்கின்றோம். 300க்கு குறைந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகளிலே அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பனவு பாடசாலை உபகரணங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வழங்குவோம் என்று. ඇයි අපි එහෙම කරන්නේ? ஏன் நாங்கள் அப்படி මේ செய்கின்றோம்? ගම්වල දුප්පත්භාවය ඉවත් කරන්න නම් දරුවන්ට හොඳට උගන්වන්න ඕන. இந்த கிராமங்களிலே இந்த பகுதிகளிலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். එනිසා තමුන්නාන්සලා මහන්සි වෙන දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்காக ஒத்துழையுங்கள், செயற்படுங்கள். දුප්පත්භාවයෙන් අපි මිදමු දරුවන්ට උගන්වමු. வறுமையிலிருந்து நாங்கள் மீளுவோம், பிள்ளைகளை படிக்க வைப்போம். අපි තීන්දුවක් අරන් තියෙනවා සියලු පාසල්වල ගුරු පුරප්පාඩු ඉවත් කරලා විශේෂයෙන්ම මේ අවුරුද්දේ අපි අලුතෙන් ගුරුවරු බඳව ගන්නවා පුරප්පාඩු වලට. அதே போன்று நாங்கள் இன்னொரு முடிவெடுத்திருக்கின்றோம். அனைத்து பாடசாலைகளிலும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து புதிய ஆசிரியர்களை நாங்கள் நியமனம் வழங்கி அவற்றுக்கு பெற்றுக்கொண்டு சிறப்பான இந்த கல்வியை முன்னுக்கு கொண்டு போவதற்காக. අපේ දිසාපතිතුමා ඉන්නවා, එතුමා දන්නවා ගුරු හිගේ තියෙන පාසල් අපිට කියන්න අපි ගුරුවරු එවන්නම්. எமது மாவட்ட செயலாளர் இருக்கின்றார் இங்கே. நீங்கள் கூறுங்கள் ஆசிரியர் பற்றாக்குறையுள்ள பாடசாலைகள் எங்கே இருக்கின்றன என்று நாங்கள் ஆசிரியர்களை நாங்கள் அனுப்புகின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අපේ යාපනයේ පුස්තකාලේ තවත් දියුණු කරන්න ඕන. அதே போன்று எமது யாழ் நூலக சாலை இன்னும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். ඒ සඳහාත් මේ සර ඇවැලේකෙන් අපි සල්ලි වෙන් කරනවා. அதற்காகவும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம். ගම්වල අපිට යන්න තියෙන හොඳම පාර අධ්‍යාපනය. ஆகவே இந்த கிராமத்திலே எமக்கு இருக்கின்ற சிறப்பான வழிதான் இந்த கல்வியை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். අපි ළමුන් 250ට අඩු සියලු පාසල්වල දරුවන්ට සපත්තු ගන්න රුපියල් 3000ක් දෙනවා. 250 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு சப்பாத்துக்களை வாங்குவதற்காக 3000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்குகின்றோம். අර පාසල් වලින් ආහාර දෙන ළමයිට එක වේලකට දුන්න රුපියල් 60යි ඒක අපි 100 දක්වා වැඩි කරනවා. பாடசாலையிலே உணவு வழங்கிய பாடசாலையில் உங்களுக்கு தெரியும் 60 ரூபாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 60 ரூபாவை 100 ரூபாய் வரை நாங்கள் அந்த அளவை அதிகரிக்கின்றோம். චීන රජය අපිට එකඟ වෙලා තියෙනවා සියලු දරුවන්ට නොමිලේ ලබන අවුරුද්දේ ඇඳුම් ලබා දෙන්න. சீன அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்திலே வழங்கியதை போன்று அடுத்த வருடத்திலும் பாடசாலை சீருடைகளை இலவசமாக வழங்குவதற்கு. ඒ නිසා අපි වැඩිම වෙහෙස දරනවා දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நாங்களும் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக. ලෑස්තිරි දරුවන්ට උගන්වන්න. நீங்கள் தயாரா பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு? අපි සහාය දෙන්නම්. நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අලුත් දරුවන්ට අපි රස්සා දෙන්නත් උනා. அதே போன்று புதிதாக படித்து வெளியேறும் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். අපි සැලසුම් කරලා තියෙනවා මේ යාපනයේ දිස්ත්‍රික්කේ අලුතෙන් කර්මාන්ත පුර 3ක් ඉදි කරන්න. அதே போன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வட மாகாணத்திலே புதிய தொழில்பேட்டைகள் கைத்தொழில் மையங்கள் 3 அமைப்பதற்கு. කංකසන්තුරේ, காங்கேசன்துறை, පරන්තන් பரந்தன், සහ මාංකුලම් மாங்குளம் අලුත් කර්මාන්ත පුර 3ක් ඇති කරනවා. 3 புதிய தொழில் பேட்டைகள் அல்லது பொருளாதார மையங்களை நாங்கள் அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். අපි විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට ආරාධනා කරනවා වගේ ආයෝජනය කරන්න එන්න කියලා. நாங்கள் அழைக்கின்றோம் வெளிநாடுகளில் இருக்கும் இளைஞர்களுக்கு, புலம்பெயர் இளைஞர்களுக்கு அவற்றில் முதலீடுகள் செய்ய வாருங்கள் என்று. වැඩියෙන්ම මේ පළාත්වල ජීවත් වෙන තරුණයන්ගේ අපේක්ෂාව රට අත්හැරලා යන එක. இங்கிருக்கும் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ඇයි රස්සාවක් නැහැ?
ஏன் சரியான ஒரு தொழில் இல்லை. අපි කර්මාන්ත පුරටික හදන්නම් ඕගොල්ලන්ගේ දරුවන්ට රස්සාටික හොයලා දෙන්න. நாங்கள் அந்த தொழில் மையங்களை கைத்தொழில் மையங்களை அமைக்கின்றோம் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக. ඒ වගේම මේ අවුරුද්දේ අපි රජයේ පුරප්පාඩු පුරවන්නත් බලාපොරොත්තු වෙනවා. அதே போன்று இந்த வருடத்தில் நாங்கள் அரச துறையில் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் எதிர்பார்க்கின்றோம். විශේෂයෙන්ම අපි අපේ පොලිසියවල විශාල හිගයක් තියෙනවා දෙමළ භාෂාව කතා කරන අය. எமது போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால் காவல்துறை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்கின்றது. தமிழர்கள் அந்த போலீஸ் துறையிலே குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். අපි මේ අවුරුද්දේ පොලිසියට අලුතෙන් 2000ක් බඳවා ගන්න බලාපොරොත්තු වෙනවා. දෙමළ තරුණයන්ට අපි ආරාධනා කරනවා පොලිසියට බැඳෙන්න කියලා. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட 2000 பேர் போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் இங்கிருக்கும் தமிழ் இளைஞர்களை நாங்கள் அழைக்கின்றோம் போலீஸ் துறையிலே நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று. මොකද කියලා ලෑස්තිද? நீங்கள் தயாரா පොලිසියට බැඳෙන්න? போலீஸில் இணைவதற்கு? ඔව්. ඒ මොකද පොලිසිය හරි වැදගත් කාර්යයක් කරන අපේ ගම්වල ආරක්ෂාවට සාමයට විශාල වැඩ කොටසක් කරනවා. ஏனென்றால் போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால் எமது கிராமங்களிலே